ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணியை பிளவுபடுத்த முயற்சிக்காதீர்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வேலை நிறுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை. ஆங்கிலேயரை விரட்டியடித்த அவர் தம் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குவதாக எக்ஸ்தல பதிவு. கருணாநிதி நினைவிடத்தில் தூக்கலால் கோயில் கோபுரம் போல் வடிவமைத்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்தினால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என எச்சரிக்கை. பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு 20,000 கறவை எந்திரங்கள் வாங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். பொன்னாகரத்தில் 5,000 லிட்டர் கொள்ளளவில் பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி உள்ளதால் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. ஹரியானா நில ஒப்பந்தம் தொடர்பான பண மோசடி வழக்கில் விசாரணை. பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் 3வது நாளாக அமலாக்கத்துறைக்கு விசாரணைக்கு ஆஜர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் அமெரிக்காவுக்கு பயணம். பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்தில் லாரி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். தமிழகத்தில் இரும்பு தளவாடங்கள் ஜவுளி தேக்கம். காய்கறி பழங்கள் வரத்து கடும் பாதிப்பு. சிரியாவில் அல் அசாத்தின் குடும்ப ஆட்சி கவிழ்ப்பு கற்கும் பிறகு சகஜ நிலைக்கு திரும்புகிறது. அண்டை நாடான துருக்கியில் இருந்து தாயகம் நோக்கி திரும்பும் சிரியா மக்கள். உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்கள் பட்டியலில் இந்தியர்கள் யாரும் இடம்பெறவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப், பங்களாதேஷ் இடைக்கால அதிபர் முகமது எலான் மாஸ்க் உள்ளிட்டோருக்கும் இடம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.